வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 7th மார்ச் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ட்ரீஸ் இன் கார்பெட் ஃபெல் ப்ரே டு கிரீடி நெக்ஸஸ் சே சுப்ரீம் கோர்ட். ஸோ வெனஸ்டே அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கண்டம்னேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இங்கே கிட்டத்தட்ட 6000 ட்ரீஸை இல்லீகலாக ஃபெல் பண்ணியிருக்காங்க. இன் தி நேம் ஆஃப் ஈகோ டூரிசம் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டைகர் சஃபாரிஸ். ஸோ இதில் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ், பர்டிகுலராக உத்தரகாண்டுடைய எக்ஸ் ஃபாரஸ்ட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் நிறைய அஃபீஷியல்ஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ கிளாசிக்கல் கேஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் இதை தான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ், இட் இஸ் அ கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் நெக்ஸஸ் பிட்வீன் politicians and the officials working to ransack the environment for short-term commercial ends. And also Supreme Court என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Ministry of Environment, Forest and Climate Change ஒரு ஸ்பெஷலைஸ்டு கமிட்டியை செட்டப் பண்ணி அவங்க பஃபர் ஏரியாஸில் டைகர் சஃபாரி கொண்டு வரலாமா வேணாவா அப்படின்ற அந்த ஒரு சஜஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லீகல் ஃபெல்லிங் கேஸை சிபிஐ எடுத்து ப்ராப் பண்ணணும் அப்படின்னு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வித்தின் 3 months நீங்கள் ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸுடைய பேக்ட்ராப்பில் நம்ம இந்த கார்பெட் டைகர் ரிசர்வ் அண்ட் கார்பெட் நேஷனல் பார்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய நைனிடால் டிஸ்ட்ரிக்டில் இது சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ 1973 கார்பெட் நேஷனல் பார்க்கில் தான் டைகர் ப்ராஜெக்ட் டைகரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு நேஷனல் பார்க் இந்த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான். இதை 1936 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பர்டிகுலராக எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பெங்கால் டைகர்ஸ், அதாவது என்டேஞ்சர்ட் பெங்கால் டைகர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இனிஷியலாக இது எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இதனுடைய நேம் என்ன அப்படின்னா, ஹைலே நேஷனல் பார்க். அதுக்கப்புறமா தான் இது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு நேம் மாற்றிருக்காங்க. ஸோ ஜிம் கார்பெட் அப்படின்றவர் இந்த நேஷனல் பார்க் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நேஷனல் பார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா, அட்ஜசென்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாஸும் இதில் கவர் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோனநாடி வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இதில் கவர் ஆகும். ஸோ இந்த ஒரு ரிசர்வில் என்னென்ன ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இட் இஸ் ராம்கங்கா, சோனநாதி, மந்தல், பலைன் அண்ட் கோசி. இந்த மேஜர் ரிவர்ஸ் எல்லாம் இதில் ஃப்ளோ ஆகுது. ஸோ வேர்ல்ட்லேயே அதிகமான டைகர் டென்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் தி ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர்ஸ்க்கும் ஹையஸ்ட் டென்சிட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதாவது அதிகமான டைகர்ஸ் இருக்கிறது. ஹையஸ்ட் டென்சிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன ஏரியாவில் எவ்வளோ அதிகமான டைகர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இட் இஸ் தி டென்சிட்டி. தட் இஸ், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைகர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது இட் இஸ் தி டென்சிட்டி. அண்ட் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கில் தான் உலகத்துலேயே ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய மேஜரான அதர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இட் இஸ் நந்தா தேவி நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க். ஸோ வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் அண்ட் அலாங் வித் நந்தா தேவி, இது ரெண்டும் தே ஆர் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ராஜாஜி நேஷனல் பார்க், கங்கோத்ரி நேஷனல் பார்க் அண்ட் கோவிந்த் நேஷனல் பார்க். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் நம்மளுக்கு சில வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் கொடுத்துட்டு இது எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர் எந்த ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் வாட் ஆர் ஆல் தி நேம்ஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிகார்டிங்காக யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இது 2013 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் பார்க் ரிவர் ஃப்ளோயிங் த்ரூ தி பார்க், அதாவது நம்மளுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பெட் நேஷனல் பார்க் அண்ட் கங்கா, காசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் மனாஸ், அண்ட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் அண்ட் காவேரி. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கார்பெட் நேஷனல் பார்க்கில் கங்கா ரிவர் கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் ஃபால்ஸ். பிகாஸ் இந்த இடத்துல ராம் கங்கா தான் ஃப்ளோ ஆகுமே தவிர இட் இஸ் நாட் கங்கா. ஸோ ஈவன் தோ திஸ் ராம் கங்கா இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா, இந்த ஒரு கார்பெட் நேஷனல் பார்க்கில் என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ராம் கங்கா அண்ட் நாட் கங்கா. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகாது. அண்ட் அடுத்து காசிரங்கா நேஷனல் பார்க் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்குது. அண்ட் மனாஸும் நம்மளுக்கு நார்த் ஈஸ்டில் தான் ஃப்ளோ ஆகுது.
ஆனால் மனாஸ் பார்த்தோம் அப்படின்னா மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் ஃப்ளோ ஆகும் அண்ட் இட் டசன்ட் ஃப்ளோ இன் தி காசிரங்கா நேஷனல் பார்க். ஸோ காசிரங்கா நேஷனல் பார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர் தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ எந்த ப்ரொடெக்டட் ஏரியாவில் எந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளால் எலிமினேட்டே பண்ண முடியாத மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 pair ஒன்லி, 2 pair ஒன்லி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றிட்டாங்க. ஸோ தட் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஆன்சர்ஸ் போட முடியும். எலிமினேஷன் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் இட் இஸ் பிரசன்ட் இன் கேரளா. அண்ட் ஆல்சோ காவேரி அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் ஃப்ளோ ஆகும். தட் இஸ் தமிழ்நாடு, கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளா அண்ட் ஆல்சோ புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி. ஸோ காவேரி அப்படின்றது ஃப்ளோ ஆகுது, ஆனால் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்கில் ஃப்ளோ ஆகுதா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா குண்டிப்புலா அப்படின்ற ஒரு ரிவர் தான் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ காவேரியும் வந்து கிடையாது. ஸோ நன் ஆஃப் தி அபவ் இஸ் தி ஆன்சர். ஸோ தி ஆப்ஷன் இஸ் டி. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேரளாவில் பர்டிகுலராக வயநாடு ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அதனால் கேரளாவுடைய கேபினெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை வந்து ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை கேரளா ஸ்டேட் டிசாஸ்டராக வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ தட் இந்த கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக கேரளாவுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் தே வில் டேக் கேர் ஆஃப் தி கான்ஃப்ளிக்ட். ஸோ இதனால இதை வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதனால நிறையா உயிரிழப்புகள் ஆயிருக்கு, அதே மாதிரி இன்ஜுரிஸும் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கிராப் லாஸ், ப்ராப்பர்ட்டி லாஸ் இதெல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டியும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. தி டேல் ஆஃப் ஹேவ் மணி பை மிராக்கிள் ட்ரக். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து பர்டிகுலராக எதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அப்படின்னா ஒரு மேஜிக்கல் ட்ரக்கை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் வந்து அதிகமாக எதை பற்றி பேசுது அப்படின்னா த மேஜிக் இன்ஜெக்ஷன் தட் கேரண்டீஸ் வெயிட் லாஸ். அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு இட் வில் லீட் டு வெயிட் லாஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக லான்செட் கூட பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேர்ல்ட் லெவலில் ஒபேசிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு டேட்டாவை காமிச்சிருந்தாங்க. ஸோ இதில் அடல்ட்ஸில் ஸோ மென்னில் பார்த்தோம் அப்படின்னா த ஒபெசிட்டி லெவல் ஹேஸ் பீன் டபுள்ட் அண்ட் உமனில் பார்த்தோம் அப்படின்னா த ஒபெசிட்டி லெவல் ஹேஸ் பீன் ட்ரிபிள்டு. ஸோ ஒபெசிட்டி அப்படின்றது அதிகமாக ஆயிட்டுருக்கு. அண்ட் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரியான வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதையும் வந்துட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷனாக எதை அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அ ட்ரக் தட் இஸ் கண்டைனிங் செமாக்ளூடைடு. ஸோ இந்த செமாக்ளூடைடு அப்படின்ற இந்த ஒரு ட்ரக் எதுக்காக வந்துட்டு யூஸ்வலாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது யூஸ் பண்ணும்போது வெயிட் லாஸும் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். செமாக்ளூடைடு அப்படின்றது வந்துட்டு ஒரு குளுக்கோகான் லைக் பெப்டைட் 1 ரிசெப்டார் அகானிஸ்ட். ஸோ இது வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இன்சுலின் செக்ரீஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்சுலினுடைய ஒர்க் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல்ஸ் வந்துட்டு ரெகுலேட் பண்ணும். சுகரை பர்டிகுலராக இது வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ தட் இது வந்துட்டு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த சுகரை வந்துட்டு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆக விடாமல் இது வந்துட்டு தடுக்கும். அதனால் இந்த இன்ஜெக்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாடியில் வந்துட்டு ஃபேட் டெபாசிட் அப்படின்றது நடக்காது. ஸோ தட் பாடியில் வந்துட்டு வெயிட் லாஸும் நடக்கும். ஸோ இந்த மெக்கானிசமில் தான் இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அண்ட் இந்த டயபெட்டிஸ் மட்டும் இல்லாமல் இட் வில் இம்ப்ரூவ் தி ஹார்ட் ஹெல்த் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய ஆர்டிகல்ஸில் வந்துட்டு ஒரு விஷயத்த மட்டும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இந்த செமாக்ளூடைடு அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் அப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ இட் இஸ் அ ஃபாரின் ட்ரக் அண்ட் இட் இஸ் நாட் அப்ரூவ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில்
இந்தியாவில் வந்து அப்ரூவ் பண்ணப்படாத ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான ஒரு சிமிலரான ஒரு சுச்சுவேஷன் யூஎஸ்லேயும் வந்து நடந்திருக்கு. ஸோ யூஎஸில் வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்துட்டு அதிகமாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக நிறைய பேரும் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க. பட் ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது லேட்டர் ஆன் இயர்ஸில் தான் வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால அதை ப்ரமோட் பண்ண ஃபார்மா கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $4 மில்லியன் வந்துட்டு டேமேஜஸாக அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் அப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னா அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் படிக்க முடியாமல் போயிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்தியாவில் ட்ரக்ஸை எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றது நான் ப்ரீவியஸ் கிளாஸஸில் உங்களுக்கு நிறைய எடுத்திருக்கேன். இப்போது நம்மளுடைய இந்தியாவில் ஒரு ட்ரக்கை செல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியாவில் அவங்க வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்றத வந்து நடத்தியிருக்கணும். அதாவது ஒரு குளோபல் பிராண்ட் ஓனர், அதனுடைய லைசன்சி ஆர் இந்தியன் சப்சிடரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரக்கை நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸில், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணி இது வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு ப்ரூஃபை காமிச்சாதான் இந்தியாவில் அந்த ஒரு ட்ரக்கை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இதை வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரியில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 வருஷத்துக்கு ஃபாலோ அப் ஸ்டடி இருக்கும். அதாவது ஏதாவது அட்வர்ஸான ஈவெண்ட்ஸ் நடக்குதா அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஃபாலோ அப் ஸ்டடியும் இருக்கும். ஆனால் இந்த செமாக்ளூடைட் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் அப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ தட் எந்த விதமான கிளினிக்கல் ட்ரையல்ஸும் நடக்கலை. இப்போது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷனுடைய அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது வந்து மாறுபடும். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸோடைய ஜீன் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும், வெராஸ் இந்தியாவில் அது வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ செமாக்ளூடைட்க்கு பர்டிகுலராக இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றது வந்துட்டு நமக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் வெரி ப்ராப்ளமேட்டிக். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ்க்காக பண்ணுறாங்க, ஆனால் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நிறையா வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸில் இதை பற்றி மென்ஷன் பண்ணுறதில்ல, அதை பற்றியும் சொல்லணும். அதே மாதிரி ட்ரக் ரெகுலேட்டர்ஸும் இதை வந்துட்டு அவங்க சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் கில்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக பாம்பே ஹைகோர்ட்டுடைய நாக்பூர் பெஞ்ச் வந்து 5 பர்சன்ஸை அக்விட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 6 பர்சன்ஸ் வந்துட்டு அக்விட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டெல்லி யூனிவர்சிட்டியோடைய ஃபார்மர் ப்ரொஃபஸரான ஜிஎன் சாய்பாபா இவரையும் வந்துட்டு அக்விட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு மாவோயிஸ்ட் லிங்க் கேசஸில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஜெயிலில் இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு ஜெயிலையே உயிரிழந்தும் போயிருக்காரு. ஸோ நாக்பூர் பெஞ்ச், அதாவது ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்சன்ஸ் மேலே எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண ஜிஎன் சாய்பாபா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவர் வந்துட்டு 90% டிசேபிள்டாக இருக்காரு, கம்ப்ளீட்டாக வீல் சேரில் இருக்கார் அவர். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டுடைய அந்த டேஞ்சரஸான அந்த ஒரு ஹாஃபை வந்து இது காமிக்குது. இந்த கேஸுடைய பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சாய்பாபா அதுக்கப்புறம் 5 அதர்ஸை வந்துட்டு 2013 அண்ட் 2014 வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இவங்கள எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பேன் பண்ணப்பட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட், அதுக்கப்புறம் ஃப்ராண்டல் குரூப் ரெவல்யூஷனரி டெமோக்ராட்டிக் ஃப்ராண்ட்டில் வந்துட்டு இவங்க மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு அலிகேஷனில் தான் இந்த 6 பேர்த்தையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2017 இவங்களை வந்துட்டு மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ரிகார்டிங்காக இவங்க வந்துட்டு கன்விக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஆஃப் தி கன்விக்ஸ் இன்க்ளூடிங் சாய்பாபாவுக்கு வந்துட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பர்சன், அதாவது விஜய் திர்கிக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்மளுடைய கண்ட்ரியில் 1967 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் மெயினாக இருக்கக்கூடிய ஆன்டி டெரர் லா வந்துட்டு இந்த UAPA ஆக்ட் தான். ஸோ இதுக்கு கீழே அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பேர்த்தை பினலைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு கீழே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா இட் இஸ் எய்டிங் அண்ட் அபெட்டிங் டெரரிஸ்ட், ஃபண்டிங் டெரரிஸ்ட், inciting anti-national feelings in the masses, other unlawful activities against the state.
இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகான டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸை வந்து மையமாக வச்சுட்டு தான் நிறைய பேர்த்த வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. பர்டிகுலராக வந்துட்டு ஜேர்னலிஸ்ட், அகடமிஷியன்ஸ், லாயர்ஸ் இவங்களெல்லாம் வந்துட்டு யூஏபிஏக்கு கீழே அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் போய் இந்த பர்சன்ஸ் கலந்துக்கிட்டாலே அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் ஒரு மெம்பர்ஷிப் ஒரு ஆர்கனைசேஷனில் வச்சிருக்கிறதுனால அந்த ஒரு பர்சன் வந்து டெரரிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் இந்த யூஏபிஏக்கு கீழே நிறைய பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர்த்த ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்துட்டு அக்விட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூஏபிஏ உடைய சில கீ ப்ரொவிஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வைட் ரேஞ்சிங் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஆர்கனைசேஷனை வேணால் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக டெசிக்னேட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டிஸ் என்ன அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து இதனுடைய அப்ளிகபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ் ஃபாரின் நேஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு அப்ளை ஆகும். அதாவது போத் இந்தியன்ஸ் அண்ட் ஃபாரின் நேஷனல்ஸ் கேன் பி சார்ஜ் அண்டர் திஸ் யூஏபிஏ. ஸோ இதனுடைய டைம்லைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டு மேக்ஸிமமாக 180 டேஸில் வந்துட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு வித்தின் 90 டேஸில் கம்ப்ளீட் ஆகணும். அண்ட் ஒன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியடுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு டிஃபால்ட் பெயில் வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்லி இந்த ஆக்டுக்கு கீழே வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட்ஸை வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே தான் வந்துட்டு யூஏபிஏ உடைய ட்ரையல்ஸ் அப்படின்றது நடக்கும். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன் இன் கல்கட்டா. ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ டனலை வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு டனல் பார்த்தோம் அப்படின்னா கல்கட்டா மெட்ரோவுடைய ஈஸ்ட் வெஸ்ட் காரிடாருடைய ஒன் ஆஃப் தி பார்ட் தான். ஸோ இந்த அண்டர் வாட்டர் டனல் வந்து எந்த ரிவருக்கு கீழே போகுது அப்படின்னா இட் இஸ் தி ஹூக்லி ரிவர் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் தி பார்ட் ஆஃப் ஹவுரா மைதான் டு எஸ்பிளாண்டே. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஸ்டெச்சில் டீப்பஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஆஃப் த கண்ட்ரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது ஹவுரா மைதான் ஸ்டேஷன். ஸோ இது வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 32 மீட்டர்ஸ் வந்துட்டு பிலோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் ஹூக்லி ரிவர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஜியோகிரஃபி பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ ஹூக்லி ரிவர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாகிரதி ஹூக்லி அண்ட் காத்தி கங்கா ரிவர்ஸ். ஸோ இது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டரி ஆர்ம் ஆஃப் தி கேஞ்சஸ் ரிவர். ஸோ இதனுடைய அந்த ஃபீடர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹல்தி ரிவர், அஜய் ரிவர், தாமோதர் ரிவர் அண்ட் ரூப்நாராயண் ரிவர். ஸோ இந்த ரிவர்ஸ் எந்தெந்த சிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு டச் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஜியாகஞ்ச், அசிம்கஞ்ச் அண்ட் முர்ஷிதாபாத் அண்ட் பஹ்ராம்பூர். ஸோ இந்த சிட்டிஸ் எல்லாம் இது டச் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ரிவர் ஹூக்லி. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ரேலி இன் லடாக் சீக்கிங் ஸ்டேட்ஹுட், 6th schedule inclusion. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து லடாக்ல ஒரு ரேலி வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய டிமாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையா. ஸோ எதுக்கு அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்ஹுட் வேணும் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ், அதாவது 6th schedule லடாக்கை இன்க்ளூட் பண்ணணுன்ற இன்னொரு டிமாண்ட். அண்ட் இன்னொரு டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னல் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சீட்ஸ் வேணும் அண்ட் ஏர்லி ரெக்ரூட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிமாண்ட்ஸோட நிறைய லடாக்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்துட்டு ரேலி போகிறாங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக லடாக்ல இருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கும் வந்து சில மீட்டிங்ஸ் வந்து நடந்தது. இதில் அவங்களுடைய டிமாண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிமாண்ட்ஸில் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா நிறைய டிமாண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவரை அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதாவது ஸ்டேட்ஹுட்டை இப்போ கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ 6th schedule வந்துட்டு இப்போதைக்கு இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக ஆர்டிகல் 371 லைக் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு நாங்கள் இந்த ரீஜனுக்கு கொடுக்குறோன்றத சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸோடைய ஜாப்ஸ், லேண்டு, கல்ச்சர் இது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டாக்ஸ் வந்து ஃபெயில் ஆனதுக்கப்புறமா தான் ஸோ அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி கடைகளில் வந்துட்டு பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரேலியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல இந்த 6th schedule ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 6th schedule அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு ஆட்டோனாமஸாக அவங்கள அட்மினிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனை கொடுக்கறது தான் இந்த 6th schedule. ஸோ பர்டிகுலராக இது வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு இது வந்துட்டு அப்ளை ஆகும். அண்ட் இதை குறிப்பிடுற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆர்டிக்கல் 244. ஸோ இந்த 6th schedule-ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ரீஜன்லலாம் வந்துட்டு ட்ரைபல்ஸுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அவங்க வந்துட்டு ஆட்டோனாமஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரீஜனல் கவுன்சில்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இந்த ஆட்டோனாமஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரீஜனல் கவுன்சில்ஸ் தான் அந்த ட்ரைபல் ரீஜனை அவங்க அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், agriculture, administration of villages and towns, inheritance, marriage, divorce and social customs regarding laws-ஐயும் இவங்க வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது 10 ட்ரைபல் ஏரியாஸில் இந்த ஆட்டோனாமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பர்டிகுலராக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், தட் இஸ் அசாமில் 3 அண்ட் மேகாலயாவில் 3, திரிபுராவில் 1 அண்ட் மிசோரமில் வந்துட்டு 3. ஸோ இந்த 6th schedule-ல லடாக்கையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ வந்துட்டு டிமாண்ட் கேட்டுட்ருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. மஜுலி இன் அசாம் கெட்ஸ் prestigious GI tag for its mask making and manuscript painting. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய GI tags பற்றி நம்ம பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் தி GI tag எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா மஜூலி மாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மஜூலி மாஸ்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஹேண்ட் மேட் மாஸ்க்ஸ். ஸோ இது வந்து தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலராக நியோ வைஷ்ணவைட் ட்ரெடிஷன்ஸ் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீமந்த சங்கர தேவா. இவர் வந்துட்டு 15th and 16th century-ல இது வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்ரீமந்த சங்கர தேவா இந்த ஒரு மாஸ்க் வந்து எதுக்காக கொண்டு வந்தாரு அப்படின்னா ஸோ சின்ஹா ஜாத்ரா அப்படின்ற அந்த ஒரு பிளேல எல்லா கடவுள்களையும் டீமன்ஸையும் வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்மில் டிபிக் பண்ணுறதுக்காக இவர் இதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாஸ்க் மூலியமா காட்ஸ், காடஸஸ், டீமன்ஸ், அனிமல், பேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கேரக்டர்ஸ் லைக் ராவணா, கருடா, நரசிம்ஹா, ஹனுமன், வராக, சூர்பனஹா இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மாஸ்க் மூலியமா ஃபீச்சர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முகத்தை மட்டும் கவர் பண்ற மாதிரியான மாஸ்க் இருக்கு. அதே மாதிரி முகம் அண்ட் பார்ட் ஆஃப் த பாடியை கவர் பண்ற மாதிரியும் இருக்கு. ஸோ முகத்தை மட்டும் கவர் பண்ணுறதை வந்து நம்ம முகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேறாஸ் ஹெட் அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த பர்ஃபார்மரை கவர் பண்ணுறதை நம்ம முகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாஸ்க் எல்லாம் எதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா பேம்பூ, கிளே, டங், கிளாத், அதுக்கப்புறம் காட்டன், வுட் இதெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் பர்டிகுலர்லி ஹேண்ட்மேட். ஸோ இந்த மாஸ்குடைய சில இமேஜஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு அ மஜூலி மாஸ்க் லுக்ஸ் லைக். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் பிரசன்ஸ் சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் வெனஸ்டே அன்னைக்கு சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட்ஸ் ஃபார் 2022 and 2023 வந்துட்டு எமினன்ட் ஆர்டிஸ்ட்க்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷி ஹாஸ் கிவன் தி சங்கீத் நாடக் அகாடமி ஃபெலோஷிப் ஆர் அகாடமி ரத்னா. இதை வந்துட்டு 7 எமினன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் யார் யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில நோட்டபிள் பர்சன்ஸ் வந்துட்டு பாம்பே ஜெயஸ்ரீ ராமநாத் அண்ட் நெய்வேலி நாராயணன் ஃபார் கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்டல் மிருதங்கம் அண்ட் ஊர்மிளா சத்ய நாராயணன் ஃபார் பரதநாட்டியம், பல்லவி கிருஷ்ணன் ஃபார் மோகினி ஆட்டம். ஸோ இதில் வந்துட்டு 12 ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மியூசிக் கொடுத்துருக்காங்க அண்ட் 12 வந்து டான்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் 11 வந்துட்டு ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் 9 ஃப்ரம் த ஃபீல்ட் ஆஃப் தியேட்டர். இதுக்கு வந்துட்டு அகாடமி அவார்ட்ஸ் ஃபார் 2023 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அவார்ட்ஸ் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா டு த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த ஃபீல்ட் ஆஃப் மியூசிக், டான்ஸ், தியேட்டர், ட்ரெடிஷ்னல், ஃபோக் ஆர் ட்ரைபல் மியூசிக் அண்ட் பப்பெட்ரி இதுக்கெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு இது வந்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த அகாடமி அவார்ட்ஸில் வந்துட்டு 1 lakh rupees அதுக்கப்புறம் தம்ரபத்ரா அண்ட் அங்கவஸ்திரம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் சங்கீத் நாடக் அகாடமி ஃபெலோஷிப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஹானர் கன்ஃபர்ட் பை தி சங்கீத் நாடக் அகாடமி.
ஸோ இது வந்துட்டு எந்த நேஷனாலிட்டி பர்சன்ஸ்க்கு வேணால் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான டிஸ்டிங்ஷனும் கிடையாது. ஸோ எந்த விதமான நேஷனாலிட்டி, ரேஸ், கேஸ்ட், ரிலீஜன், க்ரீட் ஆர் செக்ஸ் யாருக்கு வேணால் இதை கொடுப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 lakhs ரூபி வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ தம்ரபத்ரா அண்ட் அங்கவஸ்திரம் இதுலேயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக இந்த ஃபெல்லோஷிப் ஃபார் அகாடமி வந்துட்டு 40 பேர்த்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இதை கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. அதாவது அட் அ டைம் வந்துட்டு 40% மட்டும்தான் இது வந்து கொடுப்பாங்க. ஸோ லெட் அஸ் லுக் அட் வாட் இஸ் சங்கீத் நாடக் அகாடமி. ஸோ சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்றது வந்துட்டு இந்தியாவுடைய நேஷனல் அகாடமி ஃபார் மியூசிக், டான்ஸ் அண்ட் ட்ராமா. ஸோ இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் 1952ல் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைமில் இதனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் PV ராஜமன்னார். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆட்டோனாமஸ் பாடி தட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நியூ பிளான்ட் ஸ்பீஷீஸ் அன்வீல்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் ஒரு பாட்டனிக்கல் டிஸ்கவரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க ஸ்பீஷீஸோடைய நேம் என்ன அப்படின்னா பெகோனியா நரஹாரி. ஸோ இது பிலாங்ஸ் டு அ பெகோனியா ஜீனஸ் ஃப்ரம் தி பெகோனிஷியே ஃபேமிலி. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் ஸ்பீஷீஸ். ஸோ இது வந்துட்டு நரஹாரி அப்படின்னு சொல்லி இதுக்கு நேம் வச்சிருக்காங்க பிகாஸ் CSIR நார்த் ஈஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதனுடைய டைரக்டரான ப்ரொஃபஸர் கரிகாபட்டி நரஹாரி சாஸ்திரி. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை பெருமைப்படுத்துகிற விதமாக தான் இதுக்கு வந்துட்டு பெகோனியா நரஹாரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டைரக்ட் லைட்டில் இது படும்போது பார்த்தோம் அப்படின்னா விவிட் ப்ளூ இர்ரேடியன்ஸை இது வந்துட்டு எமிட் பண்ணும். ஸோ இது வந்து இந்த ஒரு யூனிக்கான ஃபீச்சர் வந்து மற்ற ஸ்பீஷீஸ்லேருந்து இது நம்ம தனிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அருணாச்சல் பிரதேஷில் லோஹித் டிஸ்ட்ரிக்ட்ல தாம்பே லொக்காலிட்டியில் மட்டும்தான் இது வந்துட்டு சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதை பற்றின அதிகமான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால IUCN கேட்டகரியில் இட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் டேட்டா டெஃபிஷியன்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆல்சோ நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற சில டாபிக்ஸை நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நியூஸ் பேப்பர்ஸில் படித்து பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு எடிட்டோரியல் புரியாதவங்களுக்கு அது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அவர் சேனல்.